வாய்க்காலில் போக்குவரத்து காவல்துறையினர் புதிதாக வழங்கப்பட்டுள்ள நவீன வேக அளவீட்டு கருவி பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பணிகளை துவங்கியுள்ளனர். இத அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சென்சார்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க இத பண்ணிருப்பாங்க. இத நம்ம மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணலாம். லோக்கல்ல இந்த கோட் நான் வச்சிருக்கேன். இந்த கோடுக்கு நான் இன்புட்டா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். நான் இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா இந்த கார் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துலாமா? கம்ப்யூட்டருக்கு கார்னா இது, பைக்னா இது, சைக்கிள்னா இதுன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நாம மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி மாடல்ஸ் கிரியேட் பண்ணணும். நான் இந்த கோட்ல யூஸ் பண்ண மாடலோட நேம் YOLO மாடல் யூஸ் பண்ணிருக்கேன். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இருக்க ஃப்ரேமை செப்பரேட் பண்ணும். நீங்க ஒரு கார் டயக்ராம ஒரு புக் ஃபுல்லா நீங்க வரைஞ்சி அந்த புக்கை நீங்க ஃபாஸ்டா ஃபிளிப் பண்ணும் போது கார் ஃபாஸ்டா போகும்ல, அதே மாதிரி ஈச் பேஜும் ஒரு ஃப்ரேம், அதாவது ஒரு இமேஜ்னு சொல்லலாம். இந்த கோடை நான் ரன் பண்ணும் போது இந்த வீடியோவை இமேஜா ஒரு ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணும். அந்த ஒரு ஃப்ரேம்ல எங்க கார் இருக்கு எங்க பைக் இருக்குன்றத மாடல் ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ இந்த காரோடைய ஃபாஸ்ட எப்படி இந்த மிஷின் லேர்னிங் மாடல் கண்டுபிடிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல கார் இங்க இருக்கு, செகண்ட் பேஜ்ல கார் இங்க இருக்கு. சோ இதோடைய மீட்டரை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கார் எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்றத கண்டுபிடிக்க முடியும். நான் இந்த வீடியோல யூஸ் பண்ண இந்த மிஷின் லேர்னிங் மாடல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல ஸ்பீடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் கமெண்ட் பண்ணணும். இந்த லிங்கை உங்க இன்பாக்ஸ்க்கு சென்ட் பண்றேன். இது மாதிரி ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.